ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குரூப் 2ல் 2 சம்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க டைம் அண்ட் ஒர்க் கீழே. அந்த சம்ஸ் தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். 5 நபர்கள் 5 வேலைகளை 5 நாட்களில் செய்து முடிப்பர் எனில் 50 நபர்கள் 50 வேலைகளை எத்தனை நாட்களில் செய்து முடிப்பர். இந்த மாதிரி சம் வந்தாலே நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும். ஓகேங்களா, எத்தனை ஹார்ஸ் வேலை செஞ்சாங்க, எத்தனை டே வேலை செஞ்சாங்க, எத்தனை பர்சன். ஓகேங்களா, அது எத்தனை பர்சன்னா நபர்கள் எத்தனை நாட்கள், எத்தனை மணி நேரம் பை அவங்க எத்தனை நாள் வேலை செஞ்சாங்க. இதுதான் ஃபார்முலா. இதை வச்சு தான் நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம் இந்த மாதிரி சம்ஸ்லாம். இல்லை எனக்கு ஃபார்முலா தரலனாலும் ஏதாவது வேலை அப்படின்ற வார்த்தை வந்துருந்துச்சுன்னா அதை வந்து என்ன பண்ணிடணும், கீழே போடணும். இப்போ இங்கே பாருங்களேன், 5 நபர்கள் 5 வேலைகளை, ஃபஸ்ட்டு 5 நபர்கள் இருக்கா 5ன்னு போட்டாச்சு. அடுத்து 5 வேலைகள்னு வந்தாலே நான் என்ன சொல்லுவேன், இதை கீழே போடணும். ஓகேங்களா, அப்போ பை கீழே போட்டாச்சு. இன்ட்டு 5 நாட்கள்னு கொடுத்துருக்காங்களா, அப்போ என்ன போடணும், இன்ட்டு 5. அவ்வளோதான். ஒரு டேட்டா செய்து முடிச்சாச்சு. அப்போ ஈக்குவல் டு அடுத்து 50 நபர்களா, அப்போ 50 இன்ட்டு 50 வேலைகள்னால் நான் என்ன சொன்னேன், பைக்கு கீழே போடணும். அப்போ பை போட்டுட்டு 50. எத்தனை நாட்களில் எப்போயுமே மேலே தான் வரும், அப்போ எக்ஸ். ஓகேங்களா, இப்போ இதை அடித்து போட்டோம்னாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். ஒரு 5க்கு ஒரு 5 அடிச்சிருவோம், ஒரு 50க்கு ஒரு 50. அப்போ இங்கே என்ன மிச்சம் இருக்குது, 5. இங்கே ஈக்குவல் டுக்கிட்ட எக்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 5. ஓகேங்களா, அப்போ 5 நாட்களில் வேலையை முடிப்பாங்க. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தனை மணி நேரம் வேலை செய்கிறாங்க, மணி நேரம், அதான் ஹவர்ஸ். எத்தனை நாட்கள், எத்தனை நபர்கள், எத்தனை வேலை. இதுதான் வந்து இந்த ஃபார்முலாவோட இது. இதில் படி போட்டிங்கன்னா ஆன்சர்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். அடுத்த நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் ஒரு புத்தகத்தை படிக்கும் ஒருவர் 20 பக்கங்களை படிக்க 2 மணி நேரம் ஆகிறது எனில் அவர் அதே வேகத்தில் 50 பக்கங்களை படிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும். 20 பக்கங்கள் 2 மணி நேரம் அப்படின்னா 50 பக்கங்கள் 5 மணி நேரம். இது வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், லாஜிக்கலாகவே என்ன பண்ணிட முடியும், நம்மளால் இதை ஈஸியாக ஃபைன் பண்ணிட முடியும். ஓகேங்களா, ஸோ இல்லைனா இதை நான் இங்கே அப்ளை பண்ணி தான் நான் போடணும் அப்படின்னு நினச்சாலும் தாராளமாக அப்ளை பண்ணியும் போடலாம். ஓகேங்களா, ஸோ இதை அப்ளை பண்ணி போடுற மெத்தட் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பார்க்கலாம். ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். ஏன்னா 20 பக்கங்களில் 2 மணி நேரத்தில் படிக்கிறாங்க, அப்போ 50 பக்கங்களில் 5 மணி நேரத்தில் படிப்பாங்க. ஓகேங்களா, அவ்வளோதான். இந்த மாதிரி தான் போடணும் ஜென்ரலாக. ஓகேங்களா, ஸோ நம்மளோட டெலகிராம் சேனலில் நிறைய பிடிஎஃப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.